அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. மிதுனத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று 45 நாளைக்கு கடகத்துல இருப்பார். அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், அதே சிம்மத்துல இருக்கிற சுக்கிர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 9ஆம் தேதி கன்னிக்கு பயிற்சியாளர், அதாவது நீச்ச நிலை அடைகிறார். அக்டோபர் 9 அப்ப ஆரம்பத்திலே வருது. அதே மாதிரி சூரிய பகவான் கன்னிலையும், புதன் பகவான் அதே கன்னிலையும் இருக்கார். இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியும், அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கன்னியிலிருந்து துலாத்துக்கும், அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கும் அக்டோபர் 24ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதியில ஃபர்ஸ்ட் புதன் பயிற்சி ஆகிறார். அப்புறம் 24ஆம் தேதி கடைசியில, மாச கடைசியில பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த பயிற்சிகள் மாற்றத்தால, அதாவது புதன் பகவான் மட்டும் 2 ராசிகள் தாண்டி போறார். அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி ராகு பகவானவர் அதே கும்பத்திலையும், சனி பகவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார். இவங்களோட மாற்றத்துல எந்த இதுவும் இல்லை. இந்த மாற்றங்களால என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா, சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு, அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது. பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும், பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு. வேணா சூரியன் நீச்சம் ஆகுறாரு, சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட பார்வையில வராரு. அதே மாதிரி புதன் துலாத்துல இருக்காரு. அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா, வர்த்தக ரீதியா, அரசாங்கமே இத்தனை நாள் கூட ஒரு செக்டாரை பத்தி பேசணும், ஐடி செக்டார் இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில்துறையை பத்தி பேசுறோம். இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும். பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும். பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது. இப்ப திடீர்னு சொல்ல போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு, புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம். இப்போ ஒண்ணு இல்ல, 2000 ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா, ஏன்னா சுக்கிரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்நிலை, அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு. ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது டாக்ஸ், ஹெவி டாக்ஸ், இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா டாக்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. இதே சமயத்துலதான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும். இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்தினால ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். சோ அதெல்லாம் உலக ரீதியா. இப்ப நம்ம வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க சூரியன் ராசிக்கு 8ல போய் நீச்சம் ஆகிறார். 6ஆம் அதிபதி 8ல போய் நீச்சம் ஆகிறார். 8ஆம் அதிபதி 7ல நீச்சம் ஆகிறார். சோ 6, 8 க்ளோஸ், அப்படிதான் அதோட அர்த்தம். ராசியில இருக்க சனி பகவான் 8ஆம் அதிபதியை சுத்தமா கண்டம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க சூரியன் 8ல போய் நீச்சம் ஆகிறார், செவ்வாயோட சேர்றார். சோ உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் சுத்தமா டேமேஜ், ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்க, சைபருக்கு வந்துருவாங்க, ஜீரோக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலகட்டம். அதுவும் புனர்பூச புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப காரணம் என்ன, குரு உச்ச நிலை அடைய போறாரு. அக்டோபர் 18க்கு அப்புறம் பாருங்க, பயங்கர சனி ஜென்ம சனியாகவே இருந்தாலும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்ல, கஷ்டப்பட்டிருப்பீங்க. ராசியை குரு பார்க்க போது எல்லா வகையிலையும் தூக்கி விடும் 20 நாளைக்கு மட்டும். அப்புறம் வக்ரமாயி திரும்பி பின்னாடி போவார். அதையும் நோட் பண்ணிக்கங்க. எல்லாமே தூக்கி உச்சத்துல சொல்றாரு, அப்ப நெகட்டிவே நடக்காதுன்னு யோசிக்கக்கூடாது. அது அதிசார பயிற்சியில சொல்றேன், ரொம்ப தெளிவாவே சொல்றேன், கவலைப்படாதீங்க. சூரியனும் சுக்கிரனும் நீச்சம் ஆகுறதுனால உங்களுக்கு எந்த பயம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், அவங்கள நீங்க பாத்துக்கணும். அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏதாவது பாதிப்பு, உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, வேற ஏதாவது குடும்பத்திலே குழப்பம், இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி கழுத்துல போட்டிருக்க நகை, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கணும். ஏன்னா சுக்கிரனும் சனியும் தொடர்பு கொள்றாங்கன்னா கழுத்துல இருக்க நகை காணா போகுது அப்படிங்கிற மாதிரிதான், இல்லாட்டி கழுத்துல உள்ள நகை இறங்குது அப்படிங்கிற அமைப்பு. சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும், கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும் கண்டிப்பா. அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும், தூக்கி விடும், நல்ல பயங்கர ரீச்ல தூக்கி விடும். அதே மாதிரி கோபத்தால் எதுவும் பணத்தை இழக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள், கோபப்படாதீங்க யார்ட்டையும், சண்டை போடாதீங்க யார்ட்டையும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கிக்காதீங்க. அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அது இழப்பீடுகளை குறிக்கும்.
அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல டிரான்ஸ்பர் கண்டிப்பா அமையும். இல்லாட்டி நீங்க ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். ஒண்ணு டிரான்ஸ்பர் ஆவீங்க, இல்ல வேலையே பறி போயிடும், இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துலதான் வேலையே. பிரச்சனைக்குரிய கிரகங்கள்லாம் நீச்சமாகனா உங்களுக்கு தான் கடுமையா பாதிக்கும். சோ அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி கோர்ட்ல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் வக்கீல் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வேலை இல்லாம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். எல்லாம் உங்களுக்கு வர்ற கேஸ்லாம் டைவர்ஸ் கேஸ் தான் வரும். அந்த டைவர்ஸ் கேஸை அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது கூட நீங்களே குழப்பத்துக்கு போயிருவீங்க. அதாவது உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு நமக்கே 1000 பிரச்சனை, நமக்கு இவங்க இதுக்கு எப்படி டைவர்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்தனை வந்துடும். ஸோ நீங்க அட்டன் பண்ற கேசஸே கொஞ்சம் ஏமாந்து போனவங்களோட கேசஸ், டாக்டர் கேசஸா இருக்கும், இல்ல டைவர்ஸ் கேஸா இருக்கணும், இல்லாட்டி ஏமாந்து போனவங்க கேஸா இருக்கும். அதாவது ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் அந்த போய் நீங்க அட்டன் பண்ணிட்டு வருவீங்க. ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லை, நமக்கு வருமானம் இல்லை, நம்ம வருமானம் இல்லாத வேலையை ஏண்டா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருக்கும் மீனராசிக்காரருக்கு. அதே மாதிரி மருத்துவர்களாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டரா இருக்கவங்க, பல் சம்பந்த டாக்டரா இருக்கவங்களுக்கு பாதிப்பு இல்லை. மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற இடத்துல கவனமா இல்லாட்டி ஏதாவது தப்பா நீங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சூழ்நிலை இருக்கும். நீங்க தவறு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிரிஸ்கிரிப்ஷன் தப்பா எழுதி கொடுக்கலாம், இல்லை ஆப்ரேஷனே தப்பா பண்ணலாம், இல்லாட்டி நடந்துக்கிற நடவடிக்கை தப்பா இருக்கும், பேஷண்ட்ஸோட நீங்க நடந்துக்கிற நடவடிக்கை தப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து கையாளுறது நல்லது. சரிங்களா? மற்றபடி யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஓப்பனா சொல்லணும்னா 12ஆம் அதிபதி வக்ரம், சுக்கிரன் 6ஆம் அதிபதி நீச்சம், 8ஆம் அதிபதி நீச்சம். அப்படிங்கும்போது தேவையில்லாத அனாவசிய வேலையில இறங்காதவங்களா இருந்தாவே போதுமானது. அகலக்கால் வைக்காதவங்களா இருந்தாவே, ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்களா இருந்தாவே போதுமானது. உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே போதும், உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நீட்டான நேர காலம் தான் இது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதி உச்சம், நட்சத்திராதிபதி உச்சம் எங்க 5ஆம் இடத்துல தேடி வருங்க. அக்டோபர் 18ல இருந்து 20 நாளைக்கு நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. எந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சாலும் சாதிச்சிருவீங்க. இன்னும் சொல்ல போனா தொழில்துறையில பெரிய பெரிய இதெல்லாம், தொழில அபரிவிதமான வளர்ச்சியை நீங்க பாப்பீங்க. ஷார்ட் டைம்ல பெரிய வளர்ச்சி. ஏன் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா இந்த அளவுக்கு வளர வேண்டாம் அப்படின்னு நீங்களே உங்களை நினைச்சு பெருமிதம் படுற அளவுக்கு, வியந்து பார்க்குற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல தொழில் ரிலேட்டடா வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க கோவப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது. அதே மாதிரி தந்தையால் உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லை வீண் விரயங்கள் நடக்கும். அடுத்தவங்களுக்காண்டி உதவி பண்றேங்கிற பேர்ல நிறைய பணத்தை இறப்பீங்க. ஸோ செலவினங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பட்டதுனா தான தர்மம்னு அழைப்பு, வீண் விரயம் நடக்கும். அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்ததுனால் பணத்தை இழக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஸோ எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜெயிச்சு முன்னாடி வர போறீங்க. பட் ஆனா இந்தந்த விஷயங்கள், எங்க வாக்குறுதி, தான தர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் 8ல நீச்சம் ஆகுறது தந்தைக்கு உடல்நல பாதிப்பு நிச்சயம் ஏற்படுத்தும். தந்தையை கவனமா பார்த்துக்கோங்க. தாயாரோட உடல்நிலை கூட எந்த பாதிப்பும் வராது. பிரச்சனை இருக்க மாதிரி தெரியும், ஆனா இருக்காது. ஆனா தந்தைக்கு கண்டிப்பா ஏதாவது அரிஷ்டம் ஏற்படுற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? உங்களுக்குமே எதுவும் விபரீத ராஜயோகம் எதுவும் நடக்குமா, 6ஆம் அதிபதி 8ல இருக்கே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா நடக்காது. உள்ளதை பேசணும்ல. ஆனா உங்களை எதிர்த்தவங்க இந்த நேரத்துல கீழே விழுகிறத நீங்க பாப்பீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாராவது எதிர்த்திருப்பாங்க, அவங்க எல்லாம் கீழே உட்காரணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதெல்லாம் உட்காரத பார்க்கலாம். ஏன்னா நீச்சம் ஆகுறாங்க. எதிர்த்தவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, அவமானப்படுத்துவாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, படத்துல எல்லாம் பார்த்துப்போம், எல்லாரும் முன்னாடி நம்ம பெரிய ஆளா வந்து நிக்கணும், கம்பீரமா உட்காரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். சோ இதுல ஒரு குறை இல்லை. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு, கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு, வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இது எல்லாமே நல்லா இருக்கு. டாக்குமெண்டால ஒரு பிரச்சனை வரும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பதிவு சம்பந்தப்பட்ட அமைப்பு, நீங்க கரெக்டா என்ட்ரி போடல, அட்டனன்ஸ் போடல அப்படிங்கிற நாரி உள்ள அமைப்பு, இதெல்லாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி வக்ரமாகிறாருங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் நிலையா இருக்க மாட்டீங்க. மற்ற எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். இன்னும் சொல்ல போனா வருமானம் 100 ரூபா இருக்குன்னா செலவும் 100 ரூபா இருக்கும். பட் அந்த 100 ரூபா செலவு பண்றதுக்கு ஒர்த்தான செலவா இருக்கும். அது கல்யாணமா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லாட்டி நகையை வாங்கி வைக்கிறதா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் செலவு. நான் என்னுடைய வருமானத்தை நோக்கியே நான் செலவு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. நான் திரும்பவும் சொல்றேன், பணம்
செலவாகும் செலவாகும், வரும், செலவாகும், அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஒரு பக்கம் பணம் வரும், ஒரு பக்கம் பணம் போகும். ரொட்டேஷன்லயே இருக்கும் பணம், உங்க கையில நிக்காது. ரோலிங்லயே இருக்கும், பணத்தை ரோலிங் பண்ணிட்டே இருப்பீங்க. பணம் கைக்கு நிறைய இப்ப பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்க வட்டி நிறைய வருது அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலை. டாக்குமெண்டால கண்டிப்பா ஒரு ஜெயிக்க முடியாத கேஸை கூட ஜெயிப்பீங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட், ஏதோ ஒரு எவிடன்ஸ், இந்த மாதிரி அமைப்பை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா நீங்க இழுவையில கடந்த கேஸை கூட இந்த டாக்குமெண்ட்டை வச்சு மூவ் பண்ணுங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த எவிடன்ஸை வச்சு மூவ் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. பிறருடைய ரகசியங்களே உங்கள்கிட்ட வந்துடும். அடுத்தவங்க ரகசியம் உங்க கைக்கு வரனால அவங்களை எப்படியெல்லாம் ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் விளையாட்டுத் துறையில அற்புதமான சாதனையே படைப்பீங்க. விளையாட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம், காவல்துறை அதிகாரிகளா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம். செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கும் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றமான பலன்களை பார்க்கலாம். தைரியமா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தொழில் துறையில செவ்வாய் ரிலேட்டட்னா எலக்ட்ரிக் கடை, இபி கடை, எலக்ட்ரிக்கல் கடை, குறிப்பா ஆயுதம் இயந்திர கடை, இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்துக்குல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. எப்ப? அக்டோபர் 1ல இருந்து 24 வரை 8ல தான் இருக்காரு. 9க்கு அப்புறம் 24க்கு அப்புறம் தான் 9க்கு போறாரு. சோ அது வரையும் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சாலும் தட்டி பறிக்கப்படும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்ல, எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்கப்படும், புடிங்கிக்குவாங்க யாராவது. உங்களுக்கே தெரியும், வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கும். என்னடா நம்மளுக்குள்ளதை புடிங்கிட்டேன் இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. சிந்தனை பண்ற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாம வாக்குவாதம், தப்பான வார்த்தைகள் பேசுவீங்க, அவச்சொல் அதிகமா பேசுவீங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் நிறைய பேசுவீங்க. நீங்களா இப்படி அப்படின்னு நினைப்பீங்க. 4 பேர் உங்களை மதிக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற நீங்களே என்னடா இப்படி நடந்துக்கலாம். இந்த 24 நாளைக்கு, அக்டோபர் 1ல இருந்து 24. காரணம் என்ன? செவ்வாய், புதன் 8ல இருக்காரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. கோபமும் வேகமும் கடுமையா வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். எதுவும் ஆபத்துன்னு சொல்ல, உங்கள் மேலுள்ள மரியாதை, அதாவது குரு ராசியை பார்க்கும் போதுல மரியாதை ஏறும்பாங்க, உங்களுக்கு மரியாதை இறங்கும். காரணம் புதன் 8ல இருக்கிறது. அதே மாதிரி வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் மாட்டிக்காதீங்க. வீடு கட்டுறவங்களா இருக்கும் பட்சத்தில் நல்லபடியா வீட்டை கட்டிடுவீங்க. பட் லோன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லாருக்குமே பொதுவா கார் ரிலேட்டடா, பைக்கு, கார் யார் வச்சிருந்தாலும் அது ரிலேட்டடா லோன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் இருக்காது, எல்லாம் சூப்பரா இருக்கும். படிப்பு ரிலேட்டடா இருக்கிறவங்க, ஸ்டேஷனரியா இருக்கட்டும், ஆடிட்டிங்கா இருக்கட்டும், அக்கௌண்டா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேற ஏதாவது ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கட்டும், அந்த புதன் செக்டர்ல உள்ள எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல. புதன் பாருங்க, புதன் 8ல இருக்கிறது நட்சத்திர ரீதியா பாதிப்பு. ஆனா அந்த புதனோட ஃபீல்ட்லயே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். இதுதான் வித்தியாசமே. அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். ஏன்னா பாதகாதிபதியான புதன் அந்த இடத்துல வேலை செய்யாது, தொழில் ரீதியா போகும்போது வேலை செய்யாது. ஆனா நட்சத்திராதிபதி அப்படிங்கும் போதுல வேலை செய்யும். சோ ரெண்டும், அதாவது தொழில் ரிலேட்டடா போற புதன் தொழில இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. புதன் தொழில் இல்லாத வேற தொழிலை செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அதெல்லாம் நடக்கும். அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிடாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.